கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்மை சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கிறது. என்ன பாவம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? பரியாசம் செய்கிறது, திருட்டுத்தனம் செய்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, புறங்கூறுகிறது, தேவனை தூஷிக்கிறது, பொறாமை எண்ணம் கொள்கிறது, அவதூறு பேசுகிறது, யாரையும் மதிக்காமல் இருக்கிறது, மேட்டிமையான கண்ணுடையவர்கள். இவைகள் எல்லாமே நம்மை சுற்றி இருக்கிற பாவம். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை சுற்றி நிற்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அப்பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென்.